நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்கநாச்சியார் பூச்சாற்று திருநாள். வண்ண நறுமண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த ஸ்ரீரங்கநாயகி. கும்பகோணம் நாதன் கோவில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஆலய வைகாசி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற தேரோட்டம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் பூச்சாற்று திருநாள். வெள்ளி தோளுக்கிணையானில் பவனி வந்த தாயார். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் பைரவருக்கு நடைபெற்ற தேய்பிறை அஷ்டமி பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்கநாயகி தாயார் பூச்சாற்று திருநாள் வைபவம் துவங்கியது. வடக்கு கோபுர வாயில் அருகே அமைந்துள்ள ஸ்ரீரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு அரையர்கள் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சென்று கொட்டு முழங்க உற்சவரை வெள்ளி தோளுக்கிணையானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு வெண்ணிற பருத்திச் சேலை கட்டி திருமுடியில் மகிழம்பூ மலர்ச்சரம் சுற்றி வைரகுச்சி மாட்டலுடன் தோடும் ஜிமிக்கியும் அணிவித்து திருமார்பில் எம்பெருமான் பதக்கமும் திருமாங்கல்யமும் வைத்து தங்க ஒட்டியானம் கட்டி மலர்மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஒய்யார நடை நடந்து தாயாருக்கு சாமரமும் ஆலவட்டமும் வீசி தங்க குடை பிடித்தபடி பக்தர்கள் புடைசூழ பிரகாரத்தில் வலம் வந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு அரையர்கள் பாடல் பாட வெண்ணிற வஸ்திரம் போர்த்தி நறுமண கதம்ப மலர்ச்சரங்கள் சூட்டி மல்லிகை மற்றும் பலவண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மலர் போர்வையையும் போர்த்தி நறுமண திரவியங்கள் தெளிக்கப்பட்டன. அழகாக காட்சி கொடுத்த தாயார் முன்பு அரையர் சேவை நடைபெற ஏராளமானோர் கண்ணார கண்டு பக்தி பரவசத்துடன் தாயாரை தரிசித்தனர். கும்பகோணம் அருகே நாதன் கோவிலில் அமைந்திருக்கும் திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் சமேத ஜெகநாத பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ஜெகநாத பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க திருத்தேரில் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே தேர் வலம் வர ஏராளமானோர் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பி வடம் பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் ஆலயத்தில் பூச்சாற்று உற்சவத்தை முன்னிட்டு தாயார் சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக மூலஸ்தானத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை வெள்ளி தோளுக்கிணையானில் அமர்த்தி கொண்டு தீப்பந்தங்கள் முன்னே செல்ல தங்க குடை பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். வெண்ணிற பருத்திச் சேலை கட்டிக்கொண்டு திருமார்பில் சந்தனத்துடன் எம்பெருமான் பதக்கம் தாங்கி திருமுடியில் மலர்ச்சரங்களோடு மகிழம்பூ சரமும் சுற்றி கொண்டு ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் அபயமும் வரதமும் காட்டியபடி பக்தர்களுக்கு விசேஷ அலங்காரத்தில் தரிசன பாக்கியம் தந்தருளினார். கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வரும் வேளையில் தாயாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு நாச்சியாருக்கு வெண்ணிற வஸ்திரம் போர்த்தி மலர் சரங்களோடு மலர் போர்வையும் போர்த்தி அலங்கரித்தனர். தொடர்ந்து பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் தெளித்ததும் அரையர் சேவை நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்குட்பட்ட 16 வைணவ திருத்தலங்களிலிருந்து உற்சவர்கள் வெண்ணைத்தாழி அலங்காரத்தில் வீதி உலா வர நவநீத சேவை விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீ கலியுக வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ நீலமேக பெருமாள், ஸ்ரீ நரசிம்ம பெருமாள், ஸ்ரீ மணிக்குன்ற பெருமாள், ஸ்ரீ யாதவ கண்ணன், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், ஸ்ரீ கோதண்டராமர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உள்ளிட்ட 16 வைணவ திருத்தலங்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் சர்வ அலங்காரத்தோடு வெண்ணெய் குடங்களை தாங்கி கைகளில் வெண்ணெய் ஏந்தி விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்தபடி பல்லாக்குகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். தவழும் கண்ணன் வெண்ணெய் குடத்திலிருந்து வெண்ணெயை திருடி உண்ணும் கோலத்தில் உற்சவ மூர்த்திகள் அழகாக உலாவர ஏராளமானோர் தெய்வங்களுக்கு ஆரதிகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர்.
தஞ்சை மாநகரின் முக்கிய ராஜவீதிகளான கீழவீதி, தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி ஆகிய தேரோடும் வீதிகளில் உற்சவ மூர்த்திகள் வலம் வர பக்தர்கள் தெய்வங்களை ஒருசேர தரிசித்து பக்தி பரவசம் அடைந்தனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத பிரசன்ன வேங்கட நரசிம்ம பெருமாள் கோவிலில் வசந்தோத்சவம் தெய்வங்களின் திருவீதி புறப்பாட்டோடு நிறைவு பெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ராமானுஜர் விஜயவிலாஸ் பஜனை மண்டபத்தில் வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு எதிர் சேவையாக நின்றிருந்த உபய நாச்சியார்களும் நீல பட்டாடைகளோடு முத்துக்கள் பதித்த கிரீடங்களும் பலவித ஆபரணங்களும் அணிந்து அழகாக திருக்காட்சி தந்தனர். அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக காட்சி கொடுக்க பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்து தெய்வங்களுக்கு பழங்கள் நிவேதிக்கப்பட்டன. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு தெய்வங்களை மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்து திருக்குடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமானோர் வண்ண பல்லாக்கில் பவனி வந்த தெய்வங்களை கற்பூர ஆரத்தி காட்டி தரிசிக்க அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் வைகாசி பெருவிழா நிறைவாக கம்பம் ஆற்றில் விடும் நிகழ்வு நடத்தப்பட்டது. முன்னதாக கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு நடப்பட்டிருந்த முக்கோண கம்பம் பூமியிலிருந்து அகற்றப்பட்டு வெளியே சுமந்து வரப்பட்டது. பிறகு வண்ண மலர் பிரபை நிறுத்தி கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்வு தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உடன் வர பல்வேறு வீதிகள் வழியாக கம்பம் அமராவதி ஆற்றுக்கு சுமந்து வரப்பட்டது. அங்கு முக்கோண கம்பம் நீரில் விடப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தரிசிக்க வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் வைகாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு நடைபெற்ற யாக பூஜை, அபிஷேக, அலங்கார ஆராதனை காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாகம் பெரியாள் உடனமர் திருமேஞானபுரீஸ்வரர் கோவிலில் அம்பிகைக்கு பச்சை பட்டு உடுத்தியும் சுவாமிக்கு வெண்பட்டு உடுத்தியும் விசேஷ அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. ஸ்ரீ மூலபால கால பைரவர் சன்னதி முன்பு கலசங்களை பிரதிஷ்டை செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஹோமம் வளர்த்தனர். பிறகு கலசங்களுக்கு தூபத்துடன் அலங்கார தீபம் கொண்டு நடன ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து நாகதீபம் உள்ளிட்ட பலவித தீபாரத்திகள் காண்பித்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர். இதையடுத்து கலசங்களுக்கு திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் பைரவரை வணங்கி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீகால பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். எலுமிச்சை மாலையும் வடை மாலையும் சாற்றி மலர் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்ததும் அரளி, வில்வம் உள்ளிட்ட மலர்கள் கொண்டு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் ஸ்ரீ கால பைரவரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ பைரவருக்கு அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பட்டு வஸ்திரம் கட்டி மஞ்சள் காப்பு சாற்றி கற்கள் பதித்த ஹாரங்களோடு கிரீடம் அணிவித்து எலுமிச்சை, தாமரை, மல்லிகை, சாமந்தி உள்ளிட்ட மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். ஏராளமானோர் ஸ்ரீ பைரவரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு அண்ணாமலைநாதர் கோவிலில் ஈசான்ய மூலையில் அமர்ந்தருளும் ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு செவ்வாடை கட்டி கவசங்களுடன் எலுமிச்சை,
வடை மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து அவருக்கு கோபுர தீபம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து ஸ்ரீ பைரவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் பைரவரை தரிசித்து கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனுரை அசலதீபேஸ்வரர் கோவிலில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் சமித்துகளுடன் நெய்யும் பலவித மூலிகை பொருட்களும் சேர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு மலர் கிரீடத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து பைரவருக்கு அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சரவேஸ்வரருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி கால பைரவருக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்தனர். பக்தர்கள் சுவாமியை தரிசித்து கோவில் வளாகத்தில் வெண்பூசணி, தேங்காய், அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி கோவிலில் மூலவரை விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை கோவிலை சுற்றி எடுத்து வந்து பைரவருக்கு கலசாபிஷேகமும் செய்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பைரவருக்கு கவசம் அணிவித்து மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்தனர். ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தாயார்கள் சமேத உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து தூபத்துடன் தீபாரதி காட்டி துளசி மாலை சாற்றி பிரபந்த பாராயணத்தோடு கும்ப தீபமும் காட்டப்பட்டது. தொடர்ந்து சகஸ்ரதாரை வழியே உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீரும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு தெய்வங்களுக்கு வண்ண பட்டாடைகள் கட்டி பதக்க ஆபரணங்களோடு கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் இருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனமர் திருகாமேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான முத்துப்பல்லாக்கு வைபவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய மண்டபத்தில் மேடை மீது சுவாமி அம்பாள் உற்சவர்களை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தரிசிக்க அவர்களுக்கு விபூதியுடன் பிரசாதம் வழங்கப்பட்டது. விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் கோவில் வளாகத்தில் பல்வேறு வேடங்களை அணிந்து காளி நடனம் ஆடியபடி இருக்க ஆலய உள்வளாகத்திலிருந்து விநாயகர் முன்னே செல்ல ஆதி தம்பதிகளை கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க வெளியே சுமந்து வந்தனர். இதைத் தொடர்ந்து 63 நாயன்மார்களும் எழுந்தருளி உடன் வர பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு துவங்கியது. பக்தர்களின் காளி நடனங்கள் காவல் தெய்வம் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியே தெய்வங்களின் முத்துப்பல்லாக்கு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. சேலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு வைகாசி மாத வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. தேவஸ்தான வளாகத்தில் தாயார் சன்னதி முன்பு மேடை மீது உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை கொலுவிருக்கச் செய்து வெள்ளி சந்திரபிரபை நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். தாயாருக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளிய ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காண்பித்து குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சன்னம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரம் செய்தனர்.
திரளான பக்தர்கள் தரிசிக்க வெட்டிவேர் பந்தலின் கீழ் அமர்ந்து காட்சி கொடுத்த தாயார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். தொடர்ந்து தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காண்பித்தனர். அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கோவையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிளேக் மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் உற்சவர் அம்மனுக்கு பச்சை பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரத்துடன் காசு மாலையும் எலுமிச்சை மாலையோடு மலர் மாலையும் சாற்றி சிம்மத்தின் மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். முதலில் விநாயகர் பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக சிம்ம வாகினியாக அம்பிகைக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பெண்களும் திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காட்டி வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் இருக்கும் அருள்மிகு படவேட்டம்மன் கோவிலில் அக்னி தோஷ நிவர்த்தி விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு விசேஷ அலங்காரத்துடன் கும்பசோறு படையல் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பலவித பழங்கள், இளநீர் ஆகியவற்றை வைத்து அம்மனுக்கு கொம்பசோறு படையல் இட்டு பம்பைகள் முழங்க அம்பிகையை வர்ணித்து பாடல்கள் பாடப்பட்டன. கருவறையில் அம்மன் சிரசிற்கு மஞ்சள் காப்பு சாற்றி காதணிகளோடு மூக்குத்தியும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் திருவுருவ சிலைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களோடு கிரீடமும் அணிவித்து மல்லிகை மலர்பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கருவறை முன்பு உற்சவரம்பாள் சர்வ அலங்காரத்தோடு வீற்றிருக்க அம்மனை வர்ணிக்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. பக்தி பாடல்கள் பாடி அம்மனுக்கு கும்பசோறு படையல் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் புதுவை மாநிலம் காரைக்காலில் இருக்கும் ஆலயங்களில் நடைபெற்ற அஷ்டமி பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நீள்நெடுங்கண்ணி உடனமர் ஸ்ரீ அண்ட முழுதுடையார் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருளும் காலபைரவருக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனிடையே கலச பிரதிஷ்டையோடு ஹோமமும் வளர்த்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசத்தை கோவிலை சுற்றி எடுத்து வந்து ஸ்ரீ கால பைரவருக்கு கலசாபிஷேகமும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பைரவருக்கு சந்தன காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சித்தனர். பிறகு ஸ்ரீ கால பைரவருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பைரவரை தரிசித்து கோவில் வளாகத்தில் வெண்பூசணி, அகல், தேங்காய் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், பால், தேன், பழச்சாறுகள், சந்தனம், விபூதி ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு கிரீடத்துடன் கவசங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து சூலத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ பைரவருக்கு அர்ச்சனை செய்து தூபத்துடன் கோபுர தீபம், நட்சத்திர தீபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் நடத்தப்பட்டது. நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காண்பித்தனர். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியுள்ள பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பலவித திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பைரவர் தங்க கவச அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருளினார். தொடர்ந்து சுவாமிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ணமலர்கள், வில்வம் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நித்தீஸ்வரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு நித்திய கல்யாணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நித்தீஸ்வர சுவாமி ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ பைரவி சமேத சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஸ்ரீ கால பைரவர் முன்பு கலச பிரதிஷ்டையோடு ஹோமம் வளர்க்கப்பட்டது. பிறகு தெய்வங்களுக்கு மாவு கரைசல், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதனிடையே குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. கோவிலை சுற்றி கலசங்களை சுமந்து வந்து பைரவருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர்.
இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு விபூதி காப்பு சாற்றி, ஸ்ரீ பைரவிக்கு சந்தன காப்பும் சாற்றி முத்தங்கி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் பூச்சாற்று திருநாள். வண்ண நறுமண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த ஸ்ரீ ரங்கநாயகி. கும்பகோணம் நாதன் கோவில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஆலய வைகாசி பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற தேரோட்டம். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் பூச்சாற்று திருநாள். வெள்ளி தோளுக்கிணையானில் பவனி வந்த தாயார். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் பைரவருக்கு நடைபெற்ற தேய்பிறை அஷ்டமி பூஜைகள், அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.